நீங்கள் போகிற வழியில் இது போல் எத்தனையோ மலைகளை பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், எத்தனையோ மலைகளை ஏறி இறங்கியிருப்பீங்க. ஆனால் எல்லா மலையிலையும் அந்த ஈசன் எம்பெருமான் வாழ்வதில்லை, கைலாயத்தில் தான் வாழ்றாரு. ஆனால் அந்த கைலாயத்தில் இருக்கிற ஈசன் நமக்காக இந்த தென்னகத்தில் வந்து இருக்கிறாருன்னா அந்த ஒரே மலை திருவண்ணாமலை தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு பாடலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தென்னாட்டுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டருக்கும் இறைவா போற்றி, ஏகாம்பரத்துடைய எய்தை போற்றி, பாகம் பெண்ணரும் ஆணாய் போற்றி, அண்ணாமலை மெமன்னா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி போற்றி. நம்ம தலைவர் ஸ்டைல் பூலோகத்தோட கைலாசம் திருவண்ணாமலை. எக்ஸ்பைரி டேட்டே இல்லாத மருந்து திருவண்ணாமலை மண்ணு. நம்ம தலைவர் ஸ்டைலில் கேட்டிருப்பீங்க, அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க ஊர் தான் நம்ம திருவண்ணாமலை. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஈசனோட அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த ஒரு திருத்தலத்துக்கு தான் நீங்கள் நினைத்தாலே முக்தின்ற அற்புதம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு அற்புதமான மலை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இங்கே கிரிவலம் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற அஷ்டலிங்கங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு அதோட ஒவ்வொரு லிங்கத்துக்கும் என்னென்ன சிறப்பு இருக்குது, அது நம்ம வழிபடுறது எப்படின்றது இதில் கம்ப்ளீட்டாக ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்க்குறது நம்ம திருப்பத்தூர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன வீடியோக்களை உடனுக்குடனே நீங்கள் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 o'clock. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே பொறுமையாக நம்ம கிரிவலம் பார்த்துட்டே வந்து நம்ம களைப்பாகாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம பாட்டு, சிவன் பாட்டு கேட்டுகிட்டே போகலாம் ஸ்பீக்கரில். அப்படியே வந்து நம்ம சிவனோட அருமை பெருமை ஒவ்வொரு லிங்கத்துக்கும் என்னென்ன சிறப்பு இருக்குன்னு அப்படியே ஒன்றுன்னா கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக பார்த்துட்டு போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த திருவண்ணாமலையோட பெயர் காரணம் பார்க்கலாம். இந்த பெயர் காரணமும் இந்த ஊரோட கதையும் எல்லாம் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படின்னா திரு அண்ணாமலை அப்படின்ற இந்த ஊரோட பெயர் வந்து, இப்போ நீங்கள் அண்ணாமலைன்னு எடுத்துட்டிங்கனாலே அண்ணான்னா நம்மளை எல்லாரோட பெரியவர் தான் அண்ணான்னு அர்த்தம். திருன்னு முன்னாடி செய்திட்டாங்கன்னா திரு அண்ணாமலைனா அவர் நெருங்கவே முடியாத அளவுக்கு மிகவும் உயர்ந்தவர்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு பெயருக்கு தமிழில் வந்து திருன்னு சேர்த்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் பொருள். அதனால தான் திரு அண்ணாமலைன்னு பேர் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊருக்கு திருவண்ணாமலைன்னு பேர் வச்சுருக்கு. ஏன்னா நெருங்கவே முடியாதவர் அப்படின்றதுக்கு தான் திருவண்ணாமலை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலையில் இருக்கிற மலையோட கதை தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. திரு அண்ணாமலைனா இப்போ பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகள் பிரம்மா, விஷ்ணு, சிவன் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரம்ம தேவருக்கும் விஷ்ணு தேவருக்கும் 2 பேரில் யார் பெரியவங்கன்ற ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா 2 பேரில் யார் பெரியவங்கன்ற இது சண்டை நடந்துருக்கும் போது சிவன் வந்து அவங்க நடுவில் வராரு. அப்போ வந்து இவங்க 2 பேரில் யார் பெரியவங்கன்னு நான் சொல்கிறேன்ற மாதிரி சிவபெருமான இவங்க 2 பேரும் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாருன்னா சிவபெருமான் வந்து ஜோதி ரூபமாக விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறாரு. அப்போ தரிசனம் கொடுத்துட்டு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் வந்து என்னோட திருவடியும் ஒருத்தர் வந்து என்னோட ஜடாமுடியும் பார்க்கணும். யார் முதல்ல உங்கள் 2 பேரில் யார் முதல்ல என்னோட ஜடாமுடியோ இல்லை திருவடியோ பார்க்குறீங்களோ அவங்களுக்கு வந்து நான் வந்து சிறந்தவர்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்லிடுறாரு. அதனால் என்ன ஆகுதுன்னா விஷ்ணு தேவர் வந்து பன்றி ரூபம் வராக அவதாரம் எடுத்து பூமியை பொளந்து சிவனோட திருவடியை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டாரு. அதே மாதிரி பிரம்மதேவர் என்னன்னா அவரோட வாகனமான தாமரை பூவில் அமர்ந்து திருமுடியை ஜடாமுடியை பார்க்கறதுக்காக மேலே பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி பல யுகங்கள் கடந்து போயிட்டே இருக்கு. ஆனால் வந்து அவங்க 2 பேராலையும் உண்மையான சிவபெருமானோட அடியும் முடியும் பார்க்கவே முடியல. ஏன்னா அடிமுடி அண்ணாமலையார்னு சொல்றாங்க இல்லைங்களா, அவங்கள பார்க்கவே முடியல கடைசி வரைக்கும். அதை வந்து விஷ்ணு தேவர் உணர்ந்துடுறாரு. அவரோட ஆணவம் வந்து அந்த நேரத்தில் உணர்ந்த உடனே அவர் ஆணவத்திலேருந்து வெளியே வந்துடுறாரு. அப்போ வந்து விஷ்ணு தேவர் வந்து சிவபெருமான் கிட்ட சொல்றாரு, என்னால் வந்து உங்களோட திருவடியை பார்க்க முடியலன்ட்டு. ஆனால் பிரம்மதேவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம இந்த நிருதி லிங்கத்தை பார்த்துட்டு அப்புறம் பிரம்மதேவர் என்ன பண்ணாருன்னுட்டு நம்ம பேசலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நிருதி லிங்கத்தோட சிறப்பு என்னன்னா, நிருதி லிங்கத்தோட அதிபதி யாருன்னா ராகு பகவான். ராகு வந்து இங்கே திருவண்ணாமலையில் இருக்கிற இந்த சிவனை இந்த இடத்தாண்ட வழிபட்டு அவர் நிறுவனது தான் இந்த நிருதி லிங்கம். ஏன்னா ராகுனா நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்னா பிரச்சனைகள், தொல்லைகள் தான் நமக்கு நிறைய தருவார். அதுலேருந்து நாம் தப்பிக்கணும், நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கணும் அப்படின்றவங்க இங்கே இருக்கிற நிருதி லிங்க சிவனை வணங்கினீங்கன்னா, அது இல்லாமல் இங்கே வந்து சனி தீர்த்தம் இருக்குது வெளியே. ஸோ அந்த சனி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு இங்கே இருக்கிற நிருதி லிங்கத்தை வணங்கினீங்கன்னா நீங்கள் எல்லா தொல்லைகள்லேருந்தும் விடுபடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து திருவண்ணாமலை வந்து சுற்றி இந்த இது வந்து ஃபாரஸ்ட் வனம் தானேங்களா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மான்கள் இருக்குது. நம்ம போகிற வழியில் நிறைய மான்களை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சில மான்கள் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதை படம் எடுத்திருக்கேன் பாருங்களேன்.
வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பிரம்மதேவர் என்ன பண்ணாருன்னு பார்க்கலாம் வாங்க. பிரம்மதேவர் வந்து சிவன் திருமுடியிலிருந்து தாளம்பூ வந்துட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது பல யுகங்களாக வந்து கீழே வந்துட்டு இருந்துச்சா. அதுக்கிட்ட உதவி கேட்குறாரு பிரம்மதேவர். நான் வந்து சிவனோட திருமுடியை பார்த்துட்டேன், எனக்கு நீ சாட்சியா நில்லுன்னுட்டு பிரம்மதேவர் வந்து கேட்குறாரு தாளம்பூ கிட்ட. அதே மாதிரி சிவனுக்கிட்ட வந்து பிரம்மாவும் விஷ்ணுவும் போகிறாங்க. இந்த மாதிரி வந்து தாளம்பூ சாட்சியாக வந்து பிரம்மதேவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து திருமுடியை பார்த்துட்டேன், அதுக்கு ஆதாரம் இந்த தாளம்பூ தான் அப்படின்றாங்க. உடனே வந்து சிவன் வந்து முக்காலம் உணர்ந்தவராச்சு. அவர் வந்து ஞான டிஸ்டில் பார்த்துட்டு பிரம்மதேவர் பொய் சொல்றாருன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பிரம்மதேவருக்கு தண்டனையும் விஷ்ணு தேவருக்கு வந்து ஒரு வரமும் தராரு. அது என்னன்னுட்டு திருநீர் அண்ணாமலையாரை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க திருநீர் அண்ணாமலையாரோட சிறப்புகளை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த திருநீர் அண்ணாமலையார் கோயில் இருக்கு இல்லைங்களா, இந்த கோயிலுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் நம்ம திருவண்ணாமலையோட உச்சி தெரியும். அந்த உச்சிக்கு அப்படியே பின்பக்கம் ஸ்ட்ரைட்டாக நம்ம திருவண்ணாமலை கோயிலோட மூலஸ்தானத்தில் இருக்கிற மூலவர் நேராக இருப்பார். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, இப்போ கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றுறாங்க இல்லைங்களா, மகா தீபம். அந்த தீபம் வந்து ஒரே நேரத்தில் இந்த திருநீர் அண்ணாமலையாருக்கும் தீபாராதனை காட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மறுபக்கமாக இருக்கிற நம்ம கோயிலில் அண்ணாமலையார் மூலஸ்தானத்தில் இருக்கிற அவருக்கும் தீபாராதனை காட்டுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த திருத்தலம் பார்த்தீங்கன்னா, அங்கே திருவண்ணாமலை கோயிலில் இருக்கிற மூலஸ்தானத்தில் இருக்கிற சிவனுக்கும் இங்கே இருக்கிற மூலஸ்தானத்தில் இருக்கிற சிவனுக்கும் நடுவில் இருக்கிறதா இந்த மலை ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டாக. அங்கே தீபம் தான் இந்த ரெண்டு பேருக்கும் ஆரத்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதில் மாதிரி இந்த கோயிலில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கும் ஆவணி மாதத்துலையும் சூரியன் வந்து அந்த மலை உச்சியை தாண்டி வரும்போது அதோட வெளிச்சம் வந்து சூரிய பகவானோட வெளிச்சம் வந்து நம்ம சிவன் மேலே விழும். அதுதான் இந்த ரொம்ப சிறப்பு வாய்ந்த இது. அந்த 2 நாள் வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும். அதே மாதிரி நீங்க திருவண்ணாமலை கோயிலுக்குள்ள போய் சாமியை பார்க்க முடியலனாலும் இங்க மறக்காம திரு அண்ணாமலையாரும் உண்ணாமலையாரும் தரிசனம் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நம்ம பார்வதி தேவி பல வருடம் தவம் இருந்து அப்பயும் சிவன் வந்து காட்சி தரலை. அதுக்கப்புறம் சிவனோட காட்சி வேணுன்றதுக்காக அவங்க வந்து கிரி பிரதட்சணம் பண்ணாங்க. இங்கே வந்து திருவண்ணாமலையை பிரதட்சணம் பண்ணும்போது நேராக அந்த மூலவருக்கு நேராக இருக்கிற இந்த இடத்தாண்ட தான் சிவபெருமான் காட்சி தந்து அவங்களுக்கு வந்து வரம் கொடுத்ததாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. அருணாச்சல புராணத்தில் 392வது பாடலில் இடம்பெற்றிருக்கு. அது இல்லாமல் நம்ம இதை பேசிட்டு இருந்ததுனால சூரிய தரிசனம் நம்ம முடிச்சிட்டோம். சூரியலிங்கத்தை பற்றி நம்ம அதோட சிறப்புகள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சூரியலிங்கத்தோட அதிபதி சூரிய பகவான் தான். சூரிய பகவான் வந்து நம்ம மண்டலத்துக்கே தலைவர். பூமி இப்போ பார்த்தீங்கன்னா 9 கோள்களுக்கு தலைவர் யாருன்னா சூரிய தேவர் தான். அவர் ஒரு முறை என்னாச்சுன்னா அவரோட ஒளி வெப்பம் சக்தியை இழந்து இருக்கும் போது அவர் மீண்டும் அவரோட அந்த ஒளி சக்தி பிரகாசத்தை எல்லாம் மீட்டெடுக்க அவர் வந்து சிவனை நோக்கி இங்க திருவண்ணாமலையில பூஜை பண்ணி இந்த மலையை சுத்தி வரும்போதோ இந்த இடத்தாண்ட அவருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்து அவருக்கு இழந்த சூரிய சக்தியை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் மீண்டு வராரு ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்தாண்ட தான் இது பண்றாரு. நம்ம சூரியனை வணங்கினா நம்ம நல்லவரா வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வருணலிங்கத்தை தாண்டி வந்துட்டு இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வருணலிங்கத்தோட என்னன்னா, வருண பகவான் ஒரு முறை வந்து ஒரு அரக்கனால கடல் நீர் மொத்தமும் வருண பகவான் கடலை மொத்தமாக அந்த அரக்கம் குடிச்சிடலாம். அதுக்கப்புறம் மீண்டு வர்றதுக்காக சிவபெருமான் இந்த இடத்த வந்து கேட்குறாரு. அப்போ வந்து சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஒரு துளி வேர்வையை திருப்பி பூமியில் இது பண்ணுறாரு. அப்போ அது வந்து திருப்பி அவர் வருண பகவானுக்கு புத்துணர்ச்சி கிடைச்சி மீண்டும் அவர் வருண பகவான். அதே மாதிரி அந்த அரக்கனையும் சிவன் அழைச்சிடுறாரு. இந்த இடத்தான பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து வருண தீர்த்தம் இருக்கு. இங்க இதோட அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான். இங்க வந்து வணங்கிட்டு போனா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இவரை வணங்கணும்னா நம்மளுக்கு சமூகத்துல நல்ல மதிப்பு கிடைக்கும்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல மதிப்பா இருக்கணும்னு சொன்னீங்களா, அந்த மதிப்பு கிடைக்கணும்னா இந்த வருணலிங்கத்தை வந்து வணங்கணும். இங்க பாத்தீங்கன்னா சாமி வந்து வடமேற்கு திசையில இருக்கிறாரு, வாயு லிங்கம் இந்த கோயில. இவரோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் தான். இவரை வணங்கணும்னா நம்மளுக்கு வாயு தொல்லையால வர்ற பிரச்சனைகள் வந்து உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்குன்றாங்க. பார்த்தீங்கன்னா இந்த வாயு லிங்கத்துக்கு ஆப்போசிட்ல வந்து ஐயனார் கோயிலும் இருக்கு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த இதை போய் பார்க்கலாம். முக்கியமாக வாயுனால வர்ற அனைத்து நோய்களுக்கும் நிவாரணியாக தான் இந்த லிங்கம் இருக்குதுன்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாயு பகவானாலும்
நிறுவப்பட்டதாக சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த நம்ம திருவண்ணாமலைன்ற அந்த செல்ஃபி பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இங்கேருந்து நீங்கள் மலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ரைட் சைடு, நான் மலையை காட்டுறேன், அந்த ரைட் சைட்லேருந்து அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அப்படியே படுத்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் அப்படியே அந்த ரைட் சைடில் மட்டும் பாருங்களேன், அப்படியே சிவபெருமான் வந்து ஒரு சயன கோலத்தில் படுத்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த லிங்கத்தை பார்க்கலாம். சந்திரலிங்கம் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு வந்து தக்ஷனோட சாபத்தால் அவர் வந்து பூமியிலேருந்து அப்படியே மறைஞ்சி போகிற மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துருவாரு. அப்போ வந்து அந்த சாபத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக சிவபெருமான இந்த திருவண்ணாமலையை சுற்றி வணங்குறாரு. அப்போ என்னன்னா சிவன் வந்து அவரை வந்து பிறை சந்திரனா அவரோட ஜடாமுடியில் சூடி அவருக்கு அந்த சாபத்திலேருந்து முக்தி தராரு. அது நிறைய பேர் உங்களுக்கு தெரியும், ஒசூரில் சந்திர சுடேஸ்வரர் கோயில் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதோட அம்சம் தான் அங்கே இருக்கிறாரு ஒசூரில். அந்த லிங்கம் தான் இங்கே சந்திரலிங்கமாக இங்கே கிரிவலத்தில் இருக்கிற பாதையில் நம்மளுக்கு காட்சி தராரு. ஃப்ரெண்ட்ஸ், இது சந்திரனை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மனசால் வர்ற குழப்பம் பிரச்சனை இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து மனசு வந்து சரியா இல்லைன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அப்போ இந்த சந்திரலிங்கத்தை நீங்க வணங்குனீங்கன்னா உங்க மனசு தெளிவா இருக்கும். நல்ல நீங்க எந்த சிந்தனை பண்ணாலும் தெளிவா செய்வீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக இங்க இருக்கிற சந்திரலிங்கத்தை வந்து வணங்குங்க. அடுத்து வந்து நம்ம குபேரலிங்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம வந்து அந்த கதையை பார்த்துருந்தோம் இல்லைங்களா, பிரம்மாவும் பொய் சொன்னது என்ன சாபம் தந்தாருன்னா, சிவபெருமான் வந்து பிரம்மதேவருக்கு இனி உனக்கு பூலோகத்துல எங்கேயுமே கோயில்கள் இருக்காதுன்னு சாபம் கொடுத்துட்றாரு. அதே மாதிரி சாட்சியா இருந்த தாளம்பூவை நீ இனிமே வந்து உனக்கு எந்த பூஜை பொருட்களையும் நீ பயன்பட மாட்ட சாமிக்கு அப்படின்ட்டு அந்த தாளம்பூக்கும் சாபம் கொடுத்துட்றாரு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் விஷ்ணுக்கு என்ன வரம் தர்றாருன்னா, நம்ம இந்த குபேரலிங்கத்தோட சிறப்புகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் விஷ்ணுக்கு என்ன வரம் தர்றாருன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கிற இடம் குபேரலிங்கம். பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வந்து திருவண்ணாமலையில் இந்த சிற்ப கலைஞர்கள் நிறைய இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரிவல பாதையில் எங்கே போனாலும் வந்து நிறைய சிற்ப கலைகள் இருக்குது, நிறைய சிலைகள் இருக்குது. நல்லா அருமையான இடம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து எதனா கோயிலுக்கு சிலை வாங்குறதா இருந்தாலும் இல்லை வீட்டில் பூஜைக்காக சிலை வாங்குறதா எல்லாமே இங்கே நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இந்த கிரிவல பாதையில் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குபேர லிங்கத்தோட சிறப்புகள் என்னன்னு பார்க்கலாம். இந்த லிங்கத்தை நிறுவனது பார்த்தீங்கன்னா குபேரர் தான் நிறுவியிருக்கிறாரு. இதோட அதிபதி பார்த்தீங்கன்னா குரு. இவரை நம்ம வணங்குறதுனால நம்மளுக்கு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா செல்வங்கள் வளங்கள் அப்படி எல்லாமே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம 16 செல்வங்கள் பட்டு பெருவாழ் வாழ்கன்னு சொல்கிறாங்களா, அது வந்து வெறும் செல்வத்தை மட்டும் குறிக்கிறது இல்லை, 16 வகையான செல்வங்கள் சொல்கிறாங்க. அந்த எல்லா செல்வங்களும் நமக்கு இங்கே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து வட மேற்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம குபேரலிங்கத்தை வணங்கிட்டு அடுத்து இடுக்கு பிள்ளையார் கோயிலாண்ட வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குபேரலிங்கத்துக்கு ஒரு கதையே இருக்குது. என்னன்னா, இப்போ வந்து இலங்கையில் குபேரனை ராவணன் வந்து விரட்டி அடைச்சிருவார். அவருக்கு அடைக்கலம் வேணும், நம்மளுக்கு பாதுகாப்பு வேணும், ராவணங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பாதுகாப்பு வேணும்னுட்டு அவர் வந்து இந்த திருவண்ணாமலையை சுற்றி வணங்கி இந்த இடத்தாண்ட வந்து சிவனை வணங்கினதுனால இது குபேரர் நிறுவிய லிங்கமாக இருக்குது. இதுக்கு அதிபதி குருன்றதுனால குரு வந்து சகலமும் நம்மளுக்கு தருவார். உங்களுக்கு தெரியும், குரு பகவான் வந்துட்டாலே நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். அவரோட அருள் இல்லாமல் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. ஏன்னா நமக்கு ஒரு குரு தான் முக்கியமாக தேவை. குரு இல்லைன்னா நமக்கு எந்த அறிவுமே இருக்காது. நம்மளுக்கு வந்து பொதுவான அறிவு எல்லாமே, கல்வி அறிவு எல்லாமே சொல்லித்தரது குரு தான். அதனால இதோட அதிபதி குரு தான் குபேர லிங்கத்துக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம லிங்கத்தை போய் பார்க்கலாம். அடுத்து ஈசானிய லிங்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி விஷ்ணுக்கு என்ன வரம் தந்தாருன்னு பார்க்கலாம். இப்போ என்னன்னா, சிவன் வந்து நீங்கள் இந்த இடத்தாண்ட வந்து சிவன் பார்வதிக்கு ஒரு சரிபாதி கொடுத்த இடமும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த இடத்தாண்ட வந்து சிவன் என்ன சொல்றாருன்னா, ஒரு காலத்தில் வந்து நான் உங்களை சரிபாதியாக சங்கர நாராயண அவதாரம் எடுப்போம் அப்படின்னு சொன்ன இடமும் இந்த திருவண்ணாமலை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து சிவன் தான் இந்த இடத்தாண்ட தான் விஷ்ணுக்கும் சரிபாதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்த இடமும் இதுதான். இதனால தான் வந்து அவர் வந்து அவரோட பெருந்தன்மையா ஒத்துக்கினார் இல்லைங்களா, என்னால் அடியை காண முடியலன்னுட்டு. அதனால ஹரி நாராயணா அப்படின்ற நேமை வந்து நம்ம வந்து சங்கர நாராயணா அப்படின்ற மாதிரி நான் உனக்கு பாதி தரேன் அப்படின்ற மாதிரி சொன்ன இடமும் இந்த இடம் தான் சொல்றாங்க புராண கதைகள்ல. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை தான் திருவண்ணாமலைக்கான பெயர் காரணம். இந்த ஊருக்கான பெயரும் இதுதான். ஏன்னா அடிமுடி காண முடியாத பெருமாள் தான் நம்ம சிவபெருமான். அதனால தான் வந்து இவரை வந்து எல்லாத்துக்கும் விட உயர்ந்தவராக நம்ம பார்க்குறோம். இவர்கிட்ட நம்ம போனோன்னு நம்மளுக்கு கேட்டது எல்லாமே உடனே கிடைக்கும் திருவண்ணாமலையில். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈசான்ய லிங்கத்தை பற்றி பார்க்கலாம்.
இந்த ஈசான்ய லிங்கத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புதனை வணங்குறதுனால நம்மளுக்கு என்னென்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நிறைய கிடைக்கும். அது நிறைய கிடைக்கிறதுனால என்ன ஆகுனா நம்மளுக்கு வந்து நல்ல சிந்தனைகள் அதிகரிக்கும். நல்ல சிந்தனைகள் அதிகரிக்கும் போது நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை இதெல்லாம் நம்மளோட சேரும் போது நல்லதே நமக்கு நடக்கும். நம்மளுக்கு எல்லாருமே என்ன நினைக்கிறோம், நம்மளுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக தானே நம்ம சாமி கும்பிட வரோம். அப்படி வேணுன்றவங்க இந்த ஈசான்ய லிங்கத்தை வழிபட்டால் நம்மளுக்கு நல்ல சிந்தனைகள் மேலோங்கும். அதனால நமக்கு நல்லதே அதிகமாக நடக்கும்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த ஈசான்ய லிங்கத்துக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அம்மணி அம்மாளோட ஜீவ சமாதி இருக்கு. முடிஞ்சா அங்கே போயிட்டு அங்கே அம்மணி அம்மாளோட ஜீவ சமாதியும் வணங்கிட்டு போங்க. ஏன்னா நம்மளோட திருவண்ணாமலையோட வடக்கு கோபுரத்தை அம்மணி அம்மாள் மண்டபம் பண்ணுவாங்க. அந்த கோபுரத்தை கட்டினதே நம்ம அம்மணி அம்மாள் தான். ஸோ அந்த முடிஞ்சா அங்கே ஜீவ சமாதியை பார்த்துட்டு போங்க. இன்னொன்று என்ன, நம்ம யமலிங்கம் பார்த்தீங்களா, அங்கேயும் சுடுகாடு இருக்கும். அதே மாதிரி இந்த ஈசான்ய லிங்கத்துக்கு வர வழியிலையும் 2 பக்கமும் சுடுகாடு இருக்கும். இந்த இடத்தாண்ட அதை தாண்டி வந்து தான் நம்ம ஈசான்ய லிங்கத்தை வணங்குற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு க்ளவுடியாகவும் இருக்குது, வெயிலும் பொழக்குது, ரெண்டும் கலந்த மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சன்னு வந்து உச்சியில் வந்து மண்டையை பொழக்கிறாரு. நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸேஷனாக வந்து எதனா ஒரு டீ மாதிரி எதனா குடிச்சிட்டு போகலாம். இந்த இடத்தாண்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாட்டு சர்க்கரையில் டீ கிடைக்குது. ஸோ நாட்டு சர்க்கரை டீ குடிச்சிட்டு நம்ம அப்படியே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு கதை இன்னொன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னன்னா இந்த திருவண்ணாமலையில் இருக்கிற ஈசனுக்கும் முருகருக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா? இது வந்து எனக்கு ஒருத்தர் சொன்னது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிவ தலத்தை என்ன சொல்கிறோம், அக்னி திருத்தலம்னு சொல்கிறோம் திருவண்ணாமலையை. இது அக்னி திருத்தலத்தில் உருவானது தான். இப்போ பஞ்சபூதங்களில் அக்னிக்கு உண்டான திருத்தலம் தான் இந்த திருவண்ணாமலையை சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா முருகர் எதுலேருந்து பிறப்பெடுத்தாரு? அக்னிலேருந்து தான். சிவனோட நெற்றியிலேருந்து வர்ற அந்த அக்னி நெருப்புல தான் முருகர் உருவானதா சொல்றாரு. அதனால முருகருக்கும் இந்த திருவண்ணாமலையில இருக்கிற இந்த சிவனுக்குமே அநேக ஒற்றுமை இருக்கான். இந்த அக்னி மலையா கருதணும் இல்லைங்களா. முதல்ல வந்து திரேதா யுகத்துல இது அக்னி மலையா இருந்துச்சுன்னு சொல்றாங்க இல்லைங்களா. இது வந்து ஒவ்வொரு காலத்துல இந்த மலை வந்து ஒவ்வொரு விதமா காட்சி அளிச்சிச்சுன்னு சொல்றாங்க. ஒரு முறை வந்து நெருப்பாகவும், ஒரு முறை வைரமாகவும், இப்ப இருக்கிற கலியுகத்துல தான் வந்து மண் மலையா காட்சி அழிக்குது. ஒரு காலத்துல இது வந்து பொன் மலையா இருந்துச்சு, நெருப்பு மலையா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இப்போ கலியுகத்தில் தான் வந்து நம்மளுக்கு வந்து மண்மலையாக இருக்குது. ஆனால் வந்து அந்த அக்னியால் உருவானது தான் இந்த மலை. அந்த அக்னியில் உருவானவர் தான் முருகப்பெருமான். 6 அக்னியும் சேர்ந்து 6 குழந்தையாக உருவாகி அந்த 6 குழந்தை வந்து ஒரு குழந்தையாக வந்தது தான் நம்ம முருகர். அதனால் நம்ம முருகருக்கும் இந்த திருவண்ணாமலைக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகரோட சிறப்பு இங்கே இருக்குது. இங்கே உள்ள என்னென்னா, நீங்கள் பழனியில் போய் முருகர் கும்பிட்றீங்களா, அந்த பழனி ஆண்டவர் சன்னதி, இங்க முருகர் சன்னதி இந்த உள்ள நுழைஞ்ச உடனே, திருவண்ணாமலை கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே முருகர் சன்னதி இருக்கும். அந்த இடத்தாண்ட பாத்தீங்கன்னா அருணகிரி நாதரை ஆட்கொண்ட இடமே அதுதான் சொல்றாங்க. என்னன்னா இதுக்கு ஒரு சின்ன கதையும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா அருணகிரி நாதர் அந்த காலத்துல வந்து புலவராக இருந்தாருங்களா. அப்போ வந்து சக புலவர் வந்து ஒருத்தர் இவர் மேலே பொறாமப்பட்டு இவர் வந்து கூடு விட்டு கூடு பாயும் போது இவரோட உடம்புல இருக்கிற உயிர் வந்து வெளியே போன அப்புறம் அவர் என்ன பண்ணாரு, அவர் சதி பண்ணி அந்த உடம்பை வந்து அழிச்சிடுறாரு. ஆனால் முருகர் பக்தராச்சு அருணகிரிநாதர். அதனால முருகர் என்ன பண்ணாரு, அந்த அவரோட உயிரை வந்து ஒரு கிளிக்குள்ள செலுத்தி அவரை வந்து கிளியா தன் கூடவே வச்சுக்கிறாரு. அது இந்த இடத்தாண்டதான்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க உள்ள இப்போ பார்த்தீங்கன்னா முருகர் கையில கிளி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்தாண்ட வந்து முருகர் வந்து அருணகிரிநாதர் ஆட்கொண்ட இடமாவும் சொல்லுறாங்க. இப்போ இந்த இடத்தான வந்து பார்த்தீங்கன்னா பூத நாராயணரை தரிசனம் பண்ணிட்டு அடுத்து வந்து நம்ம மெயின் மூலஸ்தானத்தான திருவண்ணாமலையை நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் வந்து நம்ம அண்ணாமலையாரை தரிசனம் பண்ண போனோம். அது வந்து நான் உங்களுக்கு தனி வீடியோவாக கொடுக்குறேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம அஷ்டலிங்கங்களை பார்த்துட்டு அதோட நம்ம முடிச்சுக்கலாம். இல்லைன்னா வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாக போயிடும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறதுனா மறக்காம நீங்கள் யூடியூப் சேனலை லைக் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம திருவண்ணாமலையோட நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கோம். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சுக்காக இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து லிங்கத்தை நம்ம பார்க்க போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்த லிங்கத்தை பார்க்கறதுக்கு போகிறதுக்கு முன்னே இந்த அற்புதமான காட்சியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திருவண்ணாமலையோட ராஜ கோபுரத்தை பறவைகள் வந்து எப்படி வந்து சுற்றி வணங்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி அப்படியே அந்த கோபுரத்தை அப்படியே விடாமல் சுற்றி வணங்கும். இந்த காட்சி பார்த்துக்க ரொம்ப அற்புதமான காட்சி. இதை வந்து எல்லா நேரமும் இது நீங்கள் பார்க்கணுன்னா முடியாது. சில நேரத்தில் தான் உங்களுக்கு இந்த காட்சி கிடைக்கும். ஏன்னா நிறைய பறவைகள் வந்து அங்கே கோபுரத்தில் வாழன்னு உங்களுக்கு தெரியும், தஞ்சம் அடைஞ்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காட்சி வந்து எல்லா நேரமும் உங்களுக்கு கிடைக்காது. அந்த இவ்வளோ பறவைகள் மொத்தமாக சேர்ந்து சுற்றுறது ரொம்ப சூப்பரான காட்சி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து இப்போ வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது நம்ம மெயின், இப்போ இங்கே தான் வந்து நம்ம நுழைவாயில் இருக்கு இல்லைங்களா? இங்கே தான் வந்து நம்ம அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிட்டு நிறைய பேர் இங்கேருந்து கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாம் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து செல்வ விநாயகர் கிட்ட இருக்கு இல்லைங்களா? யமலிங்கம் அடுத்து வரும் இல்லைங்களா செல்வ விநாயகர், அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம கடைசியாக எண்டிங்கும் நம்ம போய் அங்கேயே முடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மெயினாக இருக்கிற இங்கே அண்ணாமலையாரை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்தது இந்திரலிங்கத்தை பார்க்க போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து இந்திரலிங்கம் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து முதன்மையான லிங்கம்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற இந்திரலிங்கத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நாம் வந்து ஸ்டார்ட் பண்ணது எங்கன்னா நிருதி லிங்கத்தை அந்த வரும் ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து செல்வ விநாயகர்கிட்ட ஸ்டார்ட் பண்ணோம், அடுத்து நிருதி லிங்கம் வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்திரலிங்கத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்திரதேவர் வந்து அவரோட பதவிக்கே வந்து ஒரு ஆபத்து வந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அரக்கரான, அது என்ன அரக்கன்றது வந்து கரெக்டாக நேம் தெரியல, ஒரு அரக்கனால அவரோட இந்திர சொர்க்கலோகத்தை வந்து அபகரிச்சுக்கின்னு இந்திரனை அங்கேருந்து துரத்திடுறாரு. அதுக்கப்புறம் மீண்டும் அவரோட இழந்த அந்த பதவியை பெறறதுக்காக சிவன் கிட்ட தவம் இருந்து இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தவம் இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற திருவண்ணாமலையை வந்து மலையை கிரி பிரதட்சணம் பண்ணுறாரு. அப்படி சுற்றி வரும்போது கரெக்டாக இந்திரலிங்கம் இருக்குல்ல, அந்த இடத்தாண்ட வந்து சிவன் வந்து அவருக்கு காட்சி தராரு. காட்சி தந்தோடனே அந்த இடத்தாண்ட வந்து இந்திரன் வந்து ஒரு லிங்கத்தை நிறுவுறாரு. அந்த இடத்தாண்ட லிங்கத்தை வச்சு வழிபட்டோடனே அவர் இழந்த பதவியை சிவபெருமான் தராரு. சொர்க்கலோகத்தோட அதிபதி அவர் இழந்துட்டார் இல்லைங்களா அவரோட பதவியை, அவரோட இழந்த பதவியை தராரு. அதனால இங்க இருக்கிற வந்து இந்திரலிங்கத்தை நீங்க வணங்குனீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையில் இருப்பீங்க, அதுக்கான பிரச்சனைகளை சந்திட்டு இருப்பீங்க. நம்மளோட வேலை எப்போ நிரந்தரமாகும், இதுலேருந்து நம்ம நிரந்தரமாக இருப்போமா இருக்க மாட்டோமான்னு பல பிரச்சனையில் இருப்பீங்க. பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்துப்பீங்க. அது எல்லாமே வந்து இந்த இடத்தாண்ட வந்து சிவபெருமான் வந்து நம்மளுக்கு நிவர்த்தி பண்ணி தராரு. அதனால் இந்த இடத்தாண்ட வந்தீங்கன்னா இந்திரலிங்கத்தை மறக்காமல் வணங்கிட்டு போங்க. இந்திரலிங்கம் வந்து மலையோட கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்கிறதுனால இவரோட அதிபதி வந்து சூரியனும் சுக்கிரனும். இவங்களை வணங்கும் போது நம்மளுக்கு நல்ல வளம் கிடைக்கும். நம்ம வந்து வளமா வாழணும் போது இவரை வந்து வணங்கினா நல்ல வளம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் இதில் ஒரு கதையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அது நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா இப்போ இந்திரதேவரை சோதனை பண்ணதே வந்து நம்ம சிவபெருமான் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவர் வந்து என்னாச்சுன்னா இந்திரதேவருக்குள்ள தான் எல்லாமே அப்படின்ற ஒரு ஆணவமும் அகங்காரமும் வெளிப்பட்டுச்சு. அப்போ அதை வந்து சிவபெருமான் கவனிக்கிறாரு. ஏன்னா ஒரு இந்திரனாக இருக்கும் போதோ தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கும் போதோ அவர்கிட்ட வந்து பணிவு அதிகமாக இருக்கணும். ஆனால் அந்த நேரத்தில் வந்து தான் எல்லாமே அப்படின்ற வந்து ஒரு இது வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அகங்காரம். அதனால என்ன ஆகுதுன்னா அவரோட வேலைகளில் வந்து சுணக்கம் ஏற்படுது. என்னன்னா அவரோட இந்திரனோட வேலையே என்னன்னா நம்ம பூலோகத்தில் கரெக்டான நேரத்தில் கருமேகங்களை உருவாக்கி பருவநிலைக்கேற்ப மழை கொடுக்கறது தான் இந்திரனோட வேலை. அவர் என்ன பண்றாருன்னா அந்த அகங்காரத்தால் அவர் வந்து நம்ம பூமிக்கு சரியான முறையில் பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி மழையை கொடுக்கல. அதனால என்ன ஆகுதுன்னா நிறைய பஞ்சம் ஏற்படுது. பஞ்சத்தால் நிறைய மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை பார்த்த முனிவர்கள் வந்து சிவனை நோக்கி தவம் இருந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப பஞ்சமா இருக்கு, இந்த நேரத்துல எங்களுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும், இந்திரதேவர் வந்து மலையை கொடுக்க மாட்டேன்றாருன்னு சொல்றதுனால அப்ப என்ன ஆகுதுன்னா சிவபெருமான் இதெல்லாம் கவனிச்சுட்டு ஒரு முறை சோதனை பண்றாரு. அவர் இந்திரதேவன் நடந்து வர்ற வழியில சாதாரண ஒரு தவஸ்ரீயா படுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப என்ன பண்றாருன்னா இந்திரன் என்ன சொல்ற, நான் வந்து இந்த இந்திர லோகத்துக்கே நான் தான் அதிபதி, நீ வந்து எனக்கு மரியாதை கொடுக்காம நீ பாட்டுக்கு படுத்துட்டு இருக்கியே அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த தவஸ்பி கிட்ட வந்து வாக்குவாதம் பண்றாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, என்னால் எழ முடியல, நான் வயசானவர், நான் படுத்துட்டு இருக்கேன், உன்னால முடிஞ்சா நீ என்னை வந்து ஓரமா இது பண்ணி விட்டுட்டு நீ என்னை கடந்து போன்னு சொல்றாரு. உடனே அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவரோட வாகனமான ஐராவதத்தை கூப்பிட்டு ஓரமா தலை சொல்றாரு. ஆனா அந்த ஐராவதத்துக்கு வந்து இருக்கிறது சிவபெருமான் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஐராவதம் வந்து நான் இது பண்ண மாட்டேன்னு போயிடுது. அதுக்கப்புறம் இவரே என்ன பண்றாரு, இவரோட
அலங்காரத்தால் அந்த தபஸ்வியை வந்து எட்டி உதைச்சிடறாரு. எட்டி உதைச்ச உடனே அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சிவன் வந்து அவரோட விஸ்வரூப தரிசனத்தை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் இந்திரனுக்கு தெரிந்து இது எல்லாமே வந்து நம்ம சோதனைக்கு உட்பட்டு நாம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு எல்லாமே உணர்றாரு. உணர்ந்த அப்புறம் என்ன ஆகுதுன்னா அவர் வந்து அந்த சிவபெருமன் கோபத்தில் அவரோட நெற்றிலேருந்து அக்னியை வெளிவிட்டுறாரு. அந்த அக்னிலேருந்து தப்பிக்கிறதுக்காக எங்கெங்கேயோ போகிறாரு. கடைசியாக வந்து அடைக்கலம் வந்து சிவன் கிட்ட அடைஞ்சாதான் நம்மளை காப்பாற்ற முடியும். மும்மூர்த்திகளில் யார்கிட்ட போனாலும் நம்மளை காப்பாற்ற முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் சிவன் கிட்டே வந்து காலில் விழுந்து வணங்கி என்னை மன்னிச்சு எனக்கு திருப்பி இந்திரலோக பதவியை கொடுங்க, என்னை இந்த அக்னி கிட்டேருந்து காப்பாற்றுங்கன்னு வேண்டின உடனே சிவபெருமன் என்ன பண்ணா அவரோட அக்னியை வந்து கடலில் இறக்கி விட்டுறாரு. அதுக்கப்புறம் சிவன் வந்து மன்னிச்சு திருப்பி பழைய பதவியை கொடுக்குறாரு. இது ஒரு கதையாகவும் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்திரனுக்கு சிவனே வந்து சோதிச்சதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அக்னி லிங்கத்தை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அஷ்டதிக்கு பாலகர்களோட சாப விமோச்சனம் பெற இங்கே மலையை சுற்றி ஒவ்வொரு இடத்தாலையும் அவங்க பிரதிஷ்டை பண்ணது தான் இந்த லிங்கங்கள். அவங்க வந்து அக்னி பகவான் வந்து அவரோட சாப விமோச்சனம் பெற இங்கே வந்து வழிபட்ட அப்புறம் தான் அவருக்கு சாப விமோச்சனமே கிடைச்சிச்சு. இந்த மலையை சுற்றி இருக்கிற லிங்கங்கள் வந்து ஒவ்வொரு திக் பாலகர்களோட வந்து பிரதிஷ்டை பண்ண லிங்கம் தான். அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து கும்பிட்டு வந்தோடனே இங்கே இருக்கிற எல்லை காளியம்மன் தான் ரொம்ப ஃபேமஸ். இந்த திருவண்ணாமலையில் இந்த எல்லையை காக்கிற இந்த கோயில் இருக்குது, எல்லையை காக்கிற எல்லை காளியம்மன் இருக்கு இல்லைங்களா. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு எல்லையில் ஒவ்வொரு சாமி இருக்கும். ஒவ்வொரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஐயனார் இருக்கும். சில ஊரில் வந்து எல்லை காளி, எல்லையம்மன், அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் சில வனதேவிகள் இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த திருவண்ணாமலையை காக்கிற இந்த எல்லை காளி தான் இங்கே இருக்காங்க. இங்கே வந்து எலும்பிச்சப்பழம் வந்து இது சூளத்தில் இது பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற அம்மனை வணங்கிட்டு போகிறது ரொம்ப சிறப்பு பௌர்ணமி நாளில். அதனால் பார்த்திங்கன்னா இங்கே ஏகப்பட்ட எலுமிச்சை பழங்களாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரமண மகரிஷி ஆசிரமத்தாண்ட வந்துட்டோம். பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் தான் ரமண மகரிஷி ஆசிரமம். இங்கே வந்து இந்த ரமண மகரிஷி பார்த்திங்கன்னா இந்த திருவண்ணாமலைக்கு எண்ணற்ற சிறப்புகள் தொண்டு செஞ்சுருக்கிறாரு. அவரை பற்றி பேசணும்னா நம்ம நிறைய பேசலாம். அவர் வந்து ஒரு மகரிஷி, அதனால மகான் வந்து சித்தர்களுக்கு இணையானவர். அவரை பற்றி வந்து நம்ம பேசுறது நம்மளுக்கு இந்த காணொலியே பத்தாது. நம்ம வந்து அஷ்டலிங்கங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த லிங்கத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். அக்னி லிங்கத்தை பார்த்தாச்சு. அடுத்து வந்து நம்மளுக்கு யமலிங்கம் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து யமலிங்கத்தை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த யமலிங்கத்துக்கும் ஒரு கதை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா, இப்போ வந்து மார்கண்டேயர் தெரியும் எல்லாருக்குமே, என்றும் 16 வயசோட இருந்து சிவன் வந்து வரம் கொடுத்துருக்கிறாரு. அது என்னன்னா, அவரோட மார்கண்டேயர் வந்து 16 வயதாகும் போது அவருக்கு இறக்கணுன்ற ஒரு விதி எழுதியிருக்கிறாங்க. அதனால வந்து மார்கண்டேயரோட விதி அன்னைக்கு முடியுதுன்னும் போது அவர் வந்து மார்கண்டேயரோட உயிரை எடுக்கிறதுக்காக யமதர்மன் வராரு. அப்போ வந்து மார்கண்டேயர் வந்து மிகப்பெரிய சிவன் பக்தர். அவர் என்ன பண்ணாரு வந்து சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டு என்னை காப்பாத்துன்னு சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டு தானம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்ணும் யமதர்மன் என்ன பண்றாருன்னா, அவரோட அந்த பாச கயிறு வீசும் போது அது சிவன் மேலேயும் சேர்ந்து விழுது. உடனே சிவபெருமான் வந்து கால பைரவர் அவதாரம் எடுத்து யமதர்மனை வதம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் திருப்பி யமதர்மனுக்கு மறு உயிர் கொடுக்குறாரு. அப்போ இங்க வந்து லிங்கத்தை நிறுவி வணங்கினது தான் இந்த யமலிங்கம். அது இல்லாம வந்து இதோட அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய். அதே மாதிரி நம்ம அக்னி லிங்கம் பார்த்தீங்களா, அதோட அதிபதி வந்து சந்திரன். அவங்க வணங்கும் போது நம்ம நோய் நடியிலேருந்து விடுபடலாம். இவர் யமலிங்கத்தை வணங்கும் போதும் நமக்கு வந்து யம பயத்திலேருந்து விடுபடலாம். நல்ல வாழ்வு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.